இருப்பினும் கூட பாலாவை பற்றிய அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அதிக பேசுறது இந்த ஆம்புலன்ஸ் பத்தி தான். திடீர்னு தான் பார்த்து ஆம்புலன்ஸ் கொடுத்தது. எனக்கும் அது ஒரு டக்குனு பார்த்தேன். திடீர்னு பார்த்தோட என்னடா ஆம்புலன்ஸ் கொடுக்குறான் சார். என்ன பிரச்சனை அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் இருக்கு, நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்த? அதுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கிறேன். நூக்கன் கார்னர் ஆம்புலன்ஸ் போகுது, அப்புறம் இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறா? எனக்கு ஒரு விஷயம் புரியல, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்ல அரசு மருத்துவமனைகள் இருக்கு, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஃபைனலிஸ்ட் ஆன பிறகு சொல்லலான்னு தான் வச்சிருக்கேன். அது எப்படி ஓப்பன் ஆச்சு தெரியல, அது அமுதவானுக்கே தெரியல. கவர்மெண்ட் அவர் தவறாவே சொல்லலங்க. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை கோடி பேருக்கும் எத்தனை 108 ஆம்புலன்ஸ் இருக்கு, எத்தனை படுக்கைகள் இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் பல தொண்டு நிறுவனங்களால நடத்தப்படுகின்ற கருணை அடிப்படையில் நடத்தப்படுகின்ற சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அங்கேயும் வந்துட்டு மக்கள் பயணிக்கிறாங்க, அங்கேயும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எனக்கு தெரியும் விஜய் வைஷ்ணவ காலேஜ் பத்தி நான் வந்து இதற்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த காலேஜ்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு லைன்ஸ் கிளப் மூலமா வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அங்க நடத்திட்டு வராங்க. டாக்டர்ஸ் வராங்க, சிடி எம்ஆர் இதெல்லாம் குறைந்த ரேட்ல அங்க எடுக்கப்படுது. டெஸ்ட் எல்லாம் பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுமே அங்க எடுக்கப்படுது. ஸோ எதற்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, அப்ப ஏன் வந்துட்டு நீங்க அவங்களை எல்லாம் இதை குறைய நீங்க சொல்லல? ஏன் லைன்ஸ் கிளப் நடத்துறதுனாலயா? சோ தொண்டு நிறுவனங்கள் முன்ன வந்து மக்களுக்கு இலவசமாக மருத்துவம்